ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச தேங்காய் பிஸ்கட் எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் ஒரு கப்பில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி வெண்ணெய் எடுத்துக்கிறேன். வெண்ணெய் உருகட்டும். இந்த மாதிரி ஸ்பூனில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறேன். சுகரை வெண்ணெயோடு சேர்த்து கரைச்சிக்கலாம். விக்ஸ் இருந்துச்சுன்னா கரைச்சிக்கலாம். நான் விக்ஸ் இல்லை, பீட்டரில் தான் கரைச்சிருக்கேன். விக்ஸ்லேயே கூட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரையும் வெண்ணெயும் கலந்து வந்தால் போதும். அடுத்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு பாருங்கள். இப்போ பேக்கிங் பவுடரு 1 கப் அளவுக்கு மைதா மாவில் பேக்கிங் பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். கையிலேயே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃபு மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு 3/4 கப் அளவுக்கு நான் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு தான் கலந்துக்க போகிறேன். மீதி இருக்கிறது கடைசியாக பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டுக்காக தான் நான் சால்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பால் ஊற்ற தேவையில்லை. கொஞ்சமாக ஊற்றிட்டு பத்தலைன்னா கூட அப்புறமா நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா உருண்டை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிரித்து எடுத்துடலாம். இதை இந்த மாதிரி உருண்டையாக பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அது அப்படியே இருக்கட்டும். இப்போது பட்டர் ஷீட்டு போட்டு ஒரு ட்ரேயில் நான் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் நெய் எடுத்திருக்கேன். ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உருண்டை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சின்ன சின்னதாக பிஸ்கட் டைப்பில் ஓரம்லாம் நல்லா கவர் பண்ணிவிட்டு அந்த ஏற்கனவே கொஞ்சம் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் டிப் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி எல்லா தேங்காய் பிஸ்கெட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். வச்சிட்டதுக்கப்புறமா நம்ம அவன்லேயும் குக் பண்ணிக்கலாம். தோசை தவா போட்டும் நம்ம குக் பண்ணிக்கலாம். நான் அவனில் வச்சுருக்கேன். 160 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் தான் நான் வச்சு எடுத்தேன். கரெக்டாக வந்துருச்சு. மொறுமொறுப்பாகவும் இருந்தது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.